கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் அரங்கேறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கரூர் தொகுதியில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நடந்த நெருக்கடியால் ஏற்பட்ட உயிர் சேதங்களை தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இந்த நெருக்கடியான சம்பவத்துக்கு தமிழக அரசு இதுக்கு காரணம்னு தோணுது. ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குதுங்கும் போது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது தமிழக அரசு தான் கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் சரியான ஒரு பாதுகாப்பு கொடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இனிமேலாவது இந்த அரசாங்கம் மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களாகட்டும் பொதுக்கூட்டங்களாகட்டும் தக்க பாதுகாப்பு கொடுத்து மக்களை பாதுகாக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. கரூரில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் பார்க்க சென்றவர்கள் கிட்டத்தட்ட 39 நபர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய துயர சம்பவம். இதற்கு முக்கியமான காரணம் தமிழக அரசு இதுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு முதல்ல கொடுக்கல. ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய உளவு பிரிவு இவங்க சரியா செயல்படல. இந்த கரூர் சம்பவத்தை நினைச்சாலே ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நம்முடைய நாட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம தான் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இது யாரோ ஒருத்தரை மட்டும் குறை சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அல்ல. இது யாரையும் குறை சொல்லும் வண்ணமாக இருக்கக்கூடாது என்பதை நான் மனசில் நினச்சிக்கிறேன். அதே போல் மக்களாகிய நாமளும் பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு கண்டிப்பாக பெண்களோ அல்லது தாய்மார்களோ முதியவர்களோ பள்ளி குழந்தைகளோ கர்ப்பிணி பெண்களோ சிறு குழந்தைகள் அழைத்து வருவது இது போன்ற காரியங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட விழிப்புணர்வோடு நாமளும் இருக்கணும். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் 40 நமது நாடும் நமது என்று பேசிக்கொண்டு மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த 40 உயிர்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.